எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கும் எதிர்வெளியீடு அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் யாவரும் பதிப்பகம் மூலிமா. ஏன்னா இது எங்கள் யாவரும் பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு. ஆக்சுவலாக இந்த தொகுப்பை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறப்போ கார்த்திகை பாண்டியன் அண்ணா சொன்னாங்க, இந்த தொகுப்பை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொகுப்பை நான் முன்னாடியே படிச்சிருக்கேன். முன்னாடியே படிக்கிறப்போ எனக்கு இங்கே ஓகே இந்த தொகுப்பை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்தது அப்படின்னா, இந்த உரையில் எங்கேயுமே ஒரு ஏதோ சுதாரிக்கிறோம் அதை மட்டும் யா அப்படின்னா நான் ஃபுல்லாக மனசு யா ஹலோ கேட்காதுன்னு நினைக்கிறேன் மைக்கில். ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ ஓகே ஹலோ ஹலோ இல்லை கண்டினியூஸாக பேசு. ஹலோ 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 ஓகே. ஓ இது சினிமாக்காரனுக்கு எடுக்கிற மாட்டோம், திருப்பி ரீடேக் எடுக்கணும் போல் ஃபஸ்ட்டில் எல்லாத்தையும். அது ஏ இப்போ கரெக்டாக இருக்கா? ஓகே ரைட். என்னென்னா இந்த தொகுப்பை பற்றி, நெற்றியில் தழும்பில்லாத பெண், இந்த தொகுப்பை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு மனசுக்குள்ளே எனக்கு தோணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தொகுப்பை பற்றி நம்ம பேசும்போது ஒரு இடத்துல கூட நகைச்சுவை உணர்வோடையோ இல்லை ஒரு கேலியாகவோ எந்த விதத்துலேயும் பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதை பற்றி பேசுது அப்படின்னா, உடலை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் அந்த உடல் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த இயங்குதல், இந்த உலகத்தினுடைய இயங்குதல், இந்த உடலை வைத்து செய்யக்கூடிய அரசியலில் தொடங்கி எல்லாத்தையும் பற்றி பேசுது. அப்போது நம்ம கான்சியஸாகவே ஒரு டிசிஷனுக்குள்ளே இந்த சமூகம் நம்மளை தள்ளிடுறது. என்ன தள்ளிடுது அப்படின்னா, நீ இந்த புத்தகத்தை பற்றி இல்லை இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ ஏதோ ஒரு நகைச்சுவை உணர்வோடையோ கேலியோடையோ நீ பேசின அப்படின்னா, அது இங்கே பல்வேறு டைமென்ஷன்ஸில் வெவ்வேறு வேணான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் ஒரு உடலை ஆண் பெண் ஜெண்டர் இல்லாமல் அதை சிதைச்சிரும் அப்படிங்கிறத நோக்கோட இந்த சமூகம் கட்டமைச்சிக்கிறக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்து தான் நம்ம பேச வேண்டிய சூழல் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். அப்போது நான் யோசிக்கிறப்போ, இல்லை வேணாம், அவ்வளோ ஒன்றும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சில விஷயங்கள் பேசணுங்கிற அவசியம் கிடையாது எந்த இடத்துலையும். ஏன்னா உடலை பற்றியான ஒரு அரசியலை நம்ம முன்னெடுக்கும் போது வெறும் அதில் காமத்தை மட்டும் உள்ளே சேர்த்துக்கிறோமா, இல்லை அதை தாண்டிய சில விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே இந்த புத்தகமும் பேசுது, நானும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இந்த புக்கோட சப்மிஷன், இதை யாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, அந்த சமர்ப்பணத்தை நான் படிக்கிறேன். என்ன அப்படின்னா, என் உடலுக்குள் மாட்டிக்கொண்டு அல்லல்படும் இசக்கியின் ஆண் வடிவமான எனக்கே அப்படின்னு போட்டிருக்கார். இசக்கியின் ஆண் வடிவமாகிய எனக்கே அப்படின்னு ஒரு பெண் தெய்வம், நாட்டாரியலில் ஒரு பெண் தெய்வம், இசக்கிங்கிற ஒரு பெண் தெய்வத்தோட ஆண் வடிவமாக எனக்கே இந்த புத்தகத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படி. அதில் ஒரு வார்த்தையும் முன்னாடி தொகுப்பில் இருக்கிற ஒரு இதில் முன்னுரையில் எழுதுகிறப்போ என்ன எழுதுகிறாரு அப்படின்னா, நான் சுடுகாட்டை கடக்கும்போது கூட எனக்கு அவ்வளோ பதைப்பதைப்பானதில்லை, ஆனால் என்னுடைய கோயில் இசக்கி அம்மனை கடக்கும் போது எனக்கு அவ்வளோ பதட்டமாகுது அப்படின்னு. அந்த பதட்டம் இந்த எழுத்தாளருக்கோ இல்லை இந்த கதைகளில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கோ எங்கேருந்து தொடங்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவள் வெறும் அந்த இசக்கி அம்மன் வெறும்
ஒரு அவங்களுடைய ஒரு பெருமிதத்தில் மட்டும் அங்கே இல்லை. என்னென்னா இங்கே சமூகம் கட்டமைச்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா வித புனிதங்களுக்கு மேலும் அவள் நின்று கொண்டிருக்கிறாள். அவளை கடக்கும்போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குல்ல, அது வந்து இந்த கதைகள் ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த கதைகளில் வந்து ஒரு அப்சர்ட் தன்மை வந்து தானாக உள்ளே வந்துடுது. எல்லா கேரக்டர்ஸும் அப்சர்டிட்டியாக இருக்காங்க. அப்போ அந்த அப்சர்டிட்டியை நம்ம மேம்போக்காக இந்த கதைகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெறுமனைக்கு நமக்கு எப்படி தான் தெரியும் அப்படின்னா, இட்ஸ் அ செக்ஷுவலி அப்சர்ட் ஸ்டோரிஸா, நம்ம அதுக்குள்ளேயே நின்றுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விதமான டெக்ஸ்ட்ஸை நம்ம தமிழில் படிக்கும்போதும் இல்லை ஆங்கிலத்தில் படிக்கும்போதும் வெறும் நம்ம செக்ஷுவலி அப்சஸ்டாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக உடைய மைண்ட் செட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விதத்தில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் படிக்கிறப்போ என்னென்னா, என்னோடய மைண்ட் செட்டில் ஃபுல்லாக எப்படி இருந்தது, இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படின்னா பிலீஃப் இன் நத்திங் அப்படிங்கிற மாட்டோம். இந்த கதாபாத்திரங்கள் எதையுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறதே இல்லை. ஒரு எந்த விதமான பார்வையில் போகுது அப்படின்னா, ஒரு நெகிலிஸ்டிக் மைண்ட் செட்டோட போகுது. அந்த நெகிலிஸ்டிக்கான மைண்ட் செட்டுடைய ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, அந்த ஜென்ரேஷனோட பார்வை வந்து இந்த கதைகளில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நெகிலிஸ்டிக் மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த நெகிலிஸ்டிக் மைண்ட் செட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்ம தாங்கியிருக்கக்கூடிய மாரல், மீனிங், நாலேஜ் இதை மூணையுமே கேள்வி கேட்டுக்கிட்டே வரும். நாம் சார்ந்திருக்க அறம், நாம் சார்ந்திருக்க அர்த்தம், நாம் சார்ந்திருக்க அறிவு, இதை எல்லாத்தையுமே இந்த நெகிலிஸ்டிக் மைண்ட் செட் வந்து பிலீஃப் இன் நத்திங் அப்படிங்கிறத மாற்றும். இதை எல்லாத்தையுமே என்ன மாற்றும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்க அந்த ஜென்சி டேர்ம்ஸில் வந்து இதை எல்லாத்தையும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த ஜென்ரேஷன் வந்து எப்படி இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்தங்கிறது கிடையாது. இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த மாரல், மீனிங் அண்ட் நாலேஜ் இது மூணுமே எப்படி இருக்குன்னா டெம்பரவரியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நெகிலிஸ்டிக் மைண்ட் செட், பிலீஃப் இன் நத்திங் அப்படிங்கிறத வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம எல்லா கேரக்டர்ஸோட மைண்ட் செட்டுக்குள்ளேயும் நம்ம அழகாக பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது நம்மளோட மாரல், மீனிங், நாலேஜ் இதை மூணுத்தையும் விளக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இதுக்குள்ளே என்ன விதமான டெக்ஸ்ட்டாக அது ப்ளே ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். இப்போது ஒரு காதலையோ இல்லை ஒரு பெண் ஆண், இல்லை ஆண் இல்லை பெண் அவங்களோட ஒரு உறவை சொல்லும்போது அங்கே வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணும். எல்லாரும் படிச்சிருப்போம். ஒரு லேண்ட்ஸ்கேப் எப்படின்னா, ஒரு ஒளி இருந்தது, அந்த ஒளி வந்தது, அந்த லேண்ட்ஸ்கேப்பை வச்சு அந்த காதலையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போவாங்க. இவரோட டெக்ஸ்ட்டில் என்னென்னா லேண்ட்ஸ்கேப்பே கிடையாது. எப்படி நம்ம வந்து ஒரு காதல் காட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காதல் காட்சியை நம்ம மைண்ட் செட்டுக்கு தோணுன்னே என்ன வந்துடும்னா, ஒரு மலை வந்துடும். அந்த மலை இல்லைன்னா ஒரு ஒரு சூரிய உதயம் வந்துடும் நமக்கு. இந்த மாட்ட காலகட்டம், இந்த மாட்ட நேரம் அப்படிங்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து உள்ளுக்குள்ளே காலநிலை இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வரும். ஆனால் இவரோட கதைகளில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் தன்னோட மனநிலையை வெளிப்படுத்துகிறப்போ, அதுவும் உடல் சார்ந்த மனநிலையை வெளிப்படுத்தும் போது என்னவா இருக்குது அப்படின்னா, மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்டாக இருக்குது. வெறும் மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட் எப்படி அங்கே ப்ளே ஆகுதுங்கிறது இருக்கிறத விட எப்படி ப்ளே ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். எப்படின்னா, ஒவ்வொரு மெட்டீரியலும் நாம் கவனிக்க தவறிய ஒவ்வொரு மெட்டீரியலும் அதுக்கான டெஃபினிஷனை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கார். ஒவ்வொரு மெட்டீரியலும் அங்கே ஸ்பெசிஃபிக்காக ப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது நம்ம மெட்டீரியல் லைஃபுக்கான உள்ளுக்குள்ளே நம்ம என்றைக்கோ நகர்ந்துட்டோம். இரு பாலருடைய உடல் சார்ந்த அரசியலை பேசும்போது மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்டை வந்து நம்ம என்னவா பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்து எழுத்தாளர் வந்து அதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வச்சுக்கலாமே, இது என்ன மெட்டீரியல் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்படும். என்ன அப்படின்னா, பெண்களை வந்து பொருளாக பார்க்குறாங்க அப்படின்னு. பெண்களை வந்து பொருளாக மட்டுமே பார்க்குறாங்க, அதை வந்து இந்த சமூகம் கட்டமைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு அப்படி. நெகிலிஸ்டிக் மைண்ட் செட்டோட இந்த டெக்ஸ்ட்டை அவர் அணுகிறப்போ ரமேஷ் ரக்ஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஆணையும் ஒரு பொருளாக முன்வைக்கிறார். ஆணும் பெண்ணும் ஒரு பொருளாக இருக்கிறப்போ அந்த இடத்தோட டெஃபனிஷனே எப்படி மாறுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கிளாஸ், அங்கே இருக்கக்கூடிய கேஸ்ட், இதை ரெண்டையுமே பேசாமையே உடைக்கப்படுது.
ஒரு கிளாஸையும் கேஸ்ட்டையும் நம்ம பேசாமையே உடைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜென்சியோட டெம்பரவரி மைண்ட் செட் வந்து இந்த கதைக்குள்ளே ப்ளே ஆகிட்டே இருக்குது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதில் அவர் சொல்கிறாரு என்னென்னா, ஒரு பெண் வந்து இவரோட கதைகளில் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பெண் வந்து மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் அவரோட ரகசியம் இருப்பதாய் அப்படிங்கிற தொகுப்பில் ஆரம்பித்து இப்போ வந்திருக்க நெற்றியில் தழும்பில்லாத பெண் வரைக்குமே ஒரு பெண்ணோட குரலை வந்து நம்ம என்னவா பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு அமெரிக்கன் கிரிட்டிக் இருக்காங்க, எலியன் ஷோஆல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு பெண்ணோட மொழி என்னவா இருக்குது, உடல் சார்ந்து ஒரு பெண்ணோட மொழி வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை வந்து ஒரு அமெரிக்கன் கிரிட்டிக் எலைன் ஷோஆல்டர் சொல்கிற போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கைனோக்ரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வகைமைப்படுத்துகிறாங்க. நான் இவரோட கதைகளை எல்லாத்தையும் எப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு கைனோக்ரிட்டிசிசம் எலைனோட ஷோஆல்டரோட மைண்ட் செட்டுக்குள்ளே இருந்து தான் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, அங்கே வந்து 3 விதமான ஒரு ஃபோரம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. என்ன விதமான ஃபோரம் அப்படின்னா, ஒரு யூனிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைக்கோ டைனமிக்கோட வேல்யூஸோட மூவ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடிலி ரிலேட்டிவான ஒரு 3 எபிசோட்ஸ் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, இது என்ன, இதை தனித்தனியாக பிரித்து டெமாலிஷ் பண்ணு, தனித்தனியாக உடச்சி போடுது, எனக்கு புரியல. என்ன அந்த கைனோக்ரிட்டிசிசம் மூலியமாக ஒரு பெண்ணோட மொழியை நம்ம பேசும்போது எலைன் ஷோஆல்டர் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல அவரோட டெக்ஸ்ட்டில் இருந்தே நம்ம பார்க்குறாமே ஒரு யூனிக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்படின்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அதை கேலியாக கூட எடுத்துக்கலாம், கேலி இல்லாமலும் எடுத்துக்கலாம். அதை ஒரே இடத்துல ஒரு சிச்சுவேஷன் எப்படி கேலியாகவும் சீரியஸாகவும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு யூனிக் எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஒரு இவரோட டெக்ஸ்ட்லேருந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு படுக்கையறை ஆணின் தன்மையோடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஒரு படுக்கையறை ஆணின் தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே யூனிக் எக்ஸ்ப்ரெஷனில் இன்னொரு வார்த்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, காதலோ காமமோ என்னோட ரிலாக்ஸேஷனுக்கு மட்டுமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். காதலும் காமமும் வந்து என்னோட ரிலாக்ஸேஷனுக்கு மட்டுமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறேன். சரி, இப்போ யூனிக் எக்ஸ்ப்ரெஷனில் இதெல்லாம் வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, சீன்ஸாக அங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வருது. இப்போ முன்னாடி சொன்ன விஷயங்களை எல்லாமே சீன்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வருது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து புனைவுன்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு இது அவரோட மைண்ட் செட்டுன்னு தூக்கி வச்சிடலாம். பட் ஆனால் இந்த உளவியல் ரீதியாக அவர் மேலெலும்பி வரும்போது இந்த விதமான இது வந்து சீன்ஸாக அங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறது தான் இந்த தொகுப்போட முக்கியமான விஷயம்னு பார்க்குறேன். அப்புறம் அந்த சைக்கோ டைனமிக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதில் என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்குள்ளே சொல்கிறது இருக்குன்னா, ஒரு பெண் வந்து தைரியமாக தன்னோட காமத்தை வைத்து ஒரு ஆணை வந்து சீண்டிக்கொண்டே இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமாக இவரோடதில் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே அவரோட டெக்ஸ்ட்டில் இருந்தே ஒரு லைன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு லைன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஒரு காமத்தை வைத்து ஒரு பெண் ஒரு ஆணை சீண்டுதல் இருக்குல்ல, அதை வந்து இது வரைக்கும் பேசப்படுறதே இல்லை. இது வரைக்கும் பேசப்பட்டது என்னென்னா, பேசப்படாமல் இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் பேச தவிர்த்ததுன்னு வேணால் அந்த இடத்துல சொல்லிக்கலாம். இந்த பேச தவிர்த்தது என்ன அப்படின்னா, ஆணுக்கு தேவையான பெண்ணோட உடலை பற்றி பேசிக்கொண்டே இருந்த சமூகம் பெண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து எப்போ பேச முன் வந்திருக்கு அப்படின்னு. அதை பெண் தான் பேசணுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு லீலாங்கிற ஒரு கேரக்டர் வந்து இவங்களோட சைக்கோ டைனமிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காமத்தை வைத்து ஒரு ஆணை சீண்டுதல் அப்படிங்கிறதுல அவர் சொல்கிறாங்க என்னென்னா, தன்னை தாக்கு பிடிப்பவன் இந்த பூமியில் இல்லை என வண்டியை செலுத்தினாள் அப்படின்னு. தன்னை தாக்கு பிடிப்பவன் இல்லை என அப்படிங்கிற ஒரு சீண்டல் இருக்குல்ல, ஒரு வரி, அந்த வரி வந்து ஒரு ஆணை சீண்டும். அது வந்து அந்த சீண்டுதல் வந்து வெறும் சீண்டுதலாக மட்டும் நிற்கிறது இல்லை, அது என்னவா மாறுது அப்படின்னா, அந்த சீண்டுதலோடு நிப்பாட்டி இருந்தால் இது வெறும் சாதாரண டெக்ஸ்ட், இது வந்து யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் லாஸ்ட்டில் அவள் சொல்கிறா, என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட சொல்கிறா, என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ சப்மிசிவாக இருக்காத அப்படின்னு. எப்படி ஒரு பெண் தன்னோட உடலை வச்சு ஒரு ஆணை சீண்டிட்டு எப்படி சொல்கிறா, இதை இவ்வளோ சப்மிசிவாக இருக்காத நீ யார்கிட்டையும் அப்படின்னு. அப்போது ஒரு பெண் தன்னுடைய உடலையும் அங்கே கைவிட்டு நிற்கிறது இருக்குல்ல, அதுதான் அந்த சைக்கோ டைனமிக்ஸோட மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்க வரேன். அதான் கைனோக்ரிட்டிக்ஸ் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. சரி, நம்ம அப்படியே பாடிலி ரிலேட்டிவில் என்ன வருது அப்படின்னா,
இவரோட கதைகளில் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஒரு போதாமைத்தன்மை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு போதாமைத்தன்மை அதை வந்து வெறும் நம்ம வந்து காமத்தோடு மட்டும் சேர்த்துக்க தேவையில்லை. அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், அது ஒரு உறவாக இருக்கலாம், அது ஒரு உரையாடலாக இருக்கலாம். அப்படி ஒரு போதாமை வந்து அவரோட டெக்ஸ்ட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. டெக்ஸ்ட்டுக்குள்ளே இல்லை, டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் கிட்ட அந்த போதாமையோட தன்மை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே தான் அது வந்து என்னவா மாறுது அப்படின்னா எல்லாமே ஃப்ராக்மெண்ட்டாக உடையுது. காட்சிகளாக வந்து எப்படி சுக்குநூறாக உடஞ்சி அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து உடையுது. அங்கே ஃப்ராக்மெண்ட் உடையிற இடத்துல தான் அவர் எதை அண்டர்லைன் பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட ப்ளஷரை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போது அங்கே இருந்துட்டு ஒருத்தன் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸில் இருந்துக்கிட்டு தன்னோட ப்ளஷர் எது, தன்னோட இன்பம் எது அப்படின்னு ஒருத்தன் கேட்குறது இருக்குல்ல, ஒரு பெண் கேட்குறது, ஒரு ஆண். இந்த கதைகளில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஜெண்டர் பயாஸே இருக்காது. ஒரு ஆண் தான் இதை பேசணும், ஒரு பெண் தான் இதை பேசணும் அப்படிங்கிறதே கிடையாது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாடிலி ரிலேட்டிவ்ஸே அங்கே கிடையாது அப்படிங்கிறத ஒரு கோட் செட்டை அதை உள்ளுக்குள்ளே கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரப்போ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ளஷர் கொண்டு வரப்போ எல்லாமே மீனிங் கிடையாது. என்ன மீனிங் இல்லாமல் அப்புறம் வேறு என்னவா அந்த இடம் மாறுது அப்படின்னா மொமெண்ட்ஸாக மாறுது. நீங்கள் கடைசியில் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா மொமெண்ட்ஸாக கொண்டு போக போகிறீங்க, உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸாக கொண்டு போகிறீங்க. சரி, இதை அப்படியே சங்க இலக்கியத்தோடு நம்ம ஒரு கனெக்ட் பண்ணுவோமே. சங்க இலக்கியத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அலர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னா ஒரு ஆணும் பெண்ணும் வந்து உடல் உறவு வச்சுட்டதுக்கப்புறம், காதல் செஞ்சதுக்கப்புறம், உடல் உறவு வைத்ததுக்கப்புறம் அது வந்து வெளியே வந்து பேசப்படுது. அவங்களுடைய காதல் காமம் வந்து வெளியே வந்து ஊர் மக்களிடையே பேசப்படுது. அதுவும் குறிப்பாக யார் உள்ளூர் பெண்டிதர் தான் பேசுகிறாங்க அந்த அலருங்கிற விஷயம். அது வந்து எப்படி ஆகுது அப்படின்னா அந்த காசிப்னு வச்சுக்கலாம். அந்த காசிப் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா அந்த பெண்ணை வந்து கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத தான் நினச்சி அந்த அலருங்கிற அது வந்து பயன்படுத்தப்படுது. பட் ஆனால் அது என்னவா தான் ஆகி நிற்கிது அப்படின்னா மிகையாகி நிற்கிது அப்படிங்கிறத தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போது இந்த பாடிலி ரிலேட்டிவ்ஸை கைனோக்ரிட்டிசிசத்தை நம்ம சங்க இலக்கியத்தோடையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் வரக்கூடிய அலருங்கிற வார்த்தையோடு இதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அது கட்டுப்படுத்தாமல் என்ன தான் ஆக்குது அப்படின்னா மிகையாக்குது. சரி, மிகையாக்கிடுது. இந்தியா மாட்டம் ஒரு இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாடு வந்து இருக்கக்கூடிய அவ்வளோ இளைஞர்கள் வந்து செக்ஷுவலி எப்படி தன்னை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு சர்வைவில், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சர்வை ரீசெண்டாக எடுத்த சர்வைவில் செக்ஷுவலி பாவர்ட்டியான கண்ட்ரி எது அப்படின்னா இந்தியா தானா. அதிலும் குறிப்பாக இளைஞர்கள்ன்றாங்க. அதுவும் ஆண் மட்டும் சொல்லலை, ஆண் பெண் இருபாலரையும் சேர்த்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. எப்படின்னா இந்தியா இஸ் அ பாவர்ட்டி கண்ட்ரி ஃபார் செக்ஷுவல் அப்படின்னு சொல்லுது. அதைத்தான் நம்ம சங்க இலக்கியம் முதற்கொண்டு இதிலிருந்து நம்ம பேசிகிட்டே வரோம். இப்போ நம்ம பேசுகிறப்போ இங்கே நம்ம செக்ஷுவலை மட்டும் இங்கே பேசுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம். அங்கே தான் அவங்க வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் நீடு வந்து எப்படின்னா ஒரு ஹங்கர் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இந்தியனோட மைண்ட் செட்டில் இருக்கிறது வந்து சைக்காலஜிக்கல் நீடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைக்காலஜிக்கல் நீடு வந்து ஹங்கர் கிடையாது, இட்ஸ் அ க்ரீடு அப்படின்றான். அது பசி கிடையாது, அது வந்து க்ரீடு அப்படின்னு சொல்கிறான். அப்போது இவ்வளோ பாவர்ட்டியான இடத்துல இந்த டெக்ஸ்ட் வந்து எதை முன்னிலைப்படுத்துது அப்படின்னா ஒரு பெண்ணோட மொழி என்னவா இருக்கும் உடலும் காமத்திலையும் அப்படி. அதில் தான் ஒரு பல்கேரியன் ஃப்ரெஞ்சு கிரிட்டிக் இருக்காங்க. அவங்க வந்து யாருன்னா ஜூலியா குஸ்தவான்னு ஒருத்தவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய ஒரு பெண்ணோட மொழி எப்படி இருக்கணும் அப்படின்னா காமத்தை வெளிப்படுத்தும் போது ஆணோட மொழிக்கு வெளியில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக ப்ளே ஆகிருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னா தன் விருப்பத்தை சார்ந்து மட்டுமே இங்கே எல்லாமே நடக்குதா? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். சரிப்பா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க செக்ஷுவல் பற்றி, இல்லை இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு வெறும் காமம் அப்சஸ் இதை மட்டும் அப்போது அந்த இடத்துல நம்ம தன் விருப்பத்தை சார்ந்து மட்டும் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் கிடையாது. அங்கே தான் என்ன மைண்ட் செட்டுக்கு மாறுறாங்க அப்படின்னா இன்டலெக்சுவல்லேருந்து என்ன மைண்ட் செட்டுக்கு மாறுறாங்கன்னா நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்து மாறுறாங்க. அப்போது திருப்பி பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து எங்கே ஆரம்பிக்குதோ இவ்வளோ பேசினதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் வந்து என்னென்னா நீ நிதர்சனத்தை ஏற்றுக்கிட்டு நீ நடைமுறைக்கு தகுந்த மாட்டோம் இந்த சமூகம் என்ன கட்டமைக்குதோ அதுக்குள்ளே வாழ்ந்துட்டேன்னா யூ ஆர் சேஃப், உனக்கு நான் எல்லாமே தருவேன்,
அப்படிங்கிற இந்த சமூகம் சொல்கிறக்கூடிய விஷயத்துக்குள்ளே திருப்பி அந்த சர்க்கிள் வந்து நம்ம இவ்வளோ பேசின விஷயத்துக்கும் நிதர்சனத்தில் கொண்டு வந்து முடிக்குது. அப்போ தான் இந்த டெக்ஸ்ட்டில் அவர் சொல்கிறாரு என்னென்னா, ஒரு பெண் என்னவா அந்த காலத்தை கடக்கிறா அப்படின்னா, தாயாக, அவளாக, மகளாக அந்த காலத்தை கடக்கிறாள் அப்படின்னு. அந்த நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவள் என்னவா அந்த டெக்ஸ்ட்டில் கடக்கிறா அப்படின்னா, தாய், அவள், மகள் அப்படிங்கிறது தான் இந்த காலத்தை வந்து இந்த நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவள் கடந்து போகிறா. அந்த கடந்து போகுதல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ பெண்களோட குரலில் பேசுது, பெண்களோட மொழியை பேசுது, பெண்களோட உடல் அரசியலை பேசும்போது பெண்ணோட வாய்ஸில் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கான்னா கிடையாது. அங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸை நோக்கி நகருது. இதில் ஜெண்டர் பயாஸே இல்லாமல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து தன்னை வந்து நிலையாக சரிசமமாக தன்னோட குரல்களை வெளிப்படுத்தும் ஒரு துணி வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ தன் விருப்பம் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. இப்போ உடல் சார்ந்து, உடலோட பிரச்சனை சார்ந்து, உடலோட பெண் ஆண் மொழி, உடலை சார்ந்த மொழிக்கெலாம் அவர் நகர்ந்ததுக்கப்புறம் தன் விருப்பத்திற்கு வந்துடுறோம். தன் விருப்பத்திலிருந்து ஒரு கட்டத்துக்கு நகர்றாரு. என்ன கட்டம் அப்படின்னா அதுதான் உண்மையானது, அதுதான் ரியாலிட்டியில் இருக்கிறது. ஒரு ஆண் முடிவு பண்ணிடுறான், ஒரு பெண், 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த உறவு வேணாம், நம்ம வந்து திருமண உறவுலேருந்து விலகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறம் அது தன் விருப்பத்தோடு சேர்த்துக்கலாம். தன் விருப்பத்தில் சேர்த்ததோடு நில்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன்கிட்ட அதை கடத்துகிறாங்க. தன்னோட மகன்கிட்டேயோ மகள்கிட்டேயோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இங்கே தேவை மரியாதைப்பா, அன்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெக்ஸ்ட் அங்கே நோக்கி நகரும்போது தான் இந்த சர்க்கிள் இல்லாமல் இது ஒரு இன்ஃபினிட்டியை நோக்கி நகருது. அந்த இன்ஃபினிட்டி வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பெர்செப்ஷனை கொடுக்குது. அந்த பெர்செப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே தான் அவர் டெக்ஸ்ட்டில் ஒரு வார்த்தையை போடுறாரு. என்ன வார்த்தை போடுறாரு அப்படின்னா, ஒழுக்கத்தின் மதில் மேல் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. ஒழுக்கத்தின் மதில் மேல் நிற்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து அவர் வந்து எந்தவித சலனமும் அந்த ஒழுக்கத்தின் மதில் மேலில் இல்லை அவர்கிட்ட. அது எப்படி இருக்குன்னா, அவரோட டெக்ஸ்ட்டில் ஒய்யாரமாக அந்த ஒழுக்கத்தின் மதில் மேல் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு அப்சர்வ் இருக்குல்ல, அந்த அப்சர்வ் வந்து இந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வேலை செய்யுது. அப்போது மரியாதை எனக்கு இங்கு தேவை, அன்பல்ல அப்படின்னு இருபாலாருக்குமான ஒரு பிரதியாக வந்து இது வந்து முக்கியமாக மாறி நிற்கிது. அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். அப்போது இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உடலெனும் அரசியலில் சரியோ தவறோ அப்படிங்கிறத விட்டுட்டு தனி மனிதனுக்குள்ளே அடங்காமல் அது என்னவா மாறுது அப்படின்னா, ஒரு சட்டம், அரசு, சமூகம், இந்த நோக்கில் இருந்து அது வந்து டிஃப்ரெண்ட் பர்செப்ஷனை எடுத்து கொண்டு போகுது. அதுதான் நம்ம முன்னாடி சொல்ல மாட்டோம், இது மரியாதை, அன்பல்ல அப்படின்னு. இந்த தொகுப்புகள் கொடுத்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எவ்வித தோய்வும் இல்லாமல் ஒரு இரு பாலரோட குரலையும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து முன்னிலை, இது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாட்டோம் ஒரு டெக்ஸ்ட்டு தான். கொஞ்சம் ரீடர்ஸ் வந்து இப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வேறு மாட்டம் மாறிடும், இந்த பக்கம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வேறு மாட்டம் மாறும். ஆனால் பெண்கள் இந்த டெக்ஸ்ட்டை ரொம்ப கிளாரிட்டியோடு புரிஞ்சுப்பாங்க. ஆண்களால் இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளாரிட்டியோடு புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம். ஏன்னா அவருக்குள்ளே வந்து இசக்கியும் இருக்கார், இசக்கி அம்மனும் இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரமேஷ் ரக்ஷன் வந்து தொடர்ந்து தொய்வில்லாமல் அவருக்கான புத்தகங்கள் எழுதும்போது நம்ம தேடி போய் வாசகர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவருக்கான வாசகர்கள் வந்து தானாக உருவாகி எழும்பி வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த புத்தகத்தை படிக்கும்போது. இது அவரோட 5வது சிறுகதை தொகுப்பு. அவர் வந்து தொடர்ந்து இது மாட்டம் நம்பிக்கைக்குரிய எழுத்தாக அவர் எழுதுறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சி. நன்றி.